ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் பீட்ரூட் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 8 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள். நான் பண்ணுற சமையல் நீங்கள் பண்ணி பார்த்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், சரிங்களா? கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை வந்து கொழுந்தாக இருக்கிற நம்ம இப்படி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுடலாம். நான் சின்ன அடுப்பில் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன், சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது கல்லுப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சட்னிக்கு தேவையான அளவு. மிளகான உப்பு போடுறேன். இப்போ வந்து இந்த சட்னி வந்து நம்ம நாளைக்கு சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த நைட்டு தோசைக்கு சாப்பிட்டு நான் காலையில் சாதத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாங்காய் போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணம் இருக்கும். அந்த சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒரு மணமும் இருக்கும். அதனால் நான் கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கிறேன். நாங்கள் வந்து சாதத்தில் உப்பு போட்டு செய்வோம், அதனால் நான் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க, சரிங்களா? தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். நீங்கள் கையோடு வதக்கிறதுனாலும் வதக்கலாம், அடுப்பை ஃபுல்லாக வச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கிண்டி விட்டு நல்லா வதக்கினாலும் வதக்கிக்கலாம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே வதக்கிடுங்க. வேலையாக இருந்தீங்கன்னா இப்படி மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அப்படி கிண்டி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அதில் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம், சரிங்களா? நீங்கள் மாங்காய் போடுறனாலும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக புளி போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இது மாங்காய் சீசன் அப்படிங்கிறனால இந்த மாங்காய் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு மாங்காய் கிடச்சா போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. புளியை வந்து நீங்கள் இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது எப்போவுமே ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா நமக்கு மறுபடியும் தேவைப்படுதுன்னா நம்ம பாதி அரைச்சோடனே டேஸ்ட் பார்க்கும்போது மறுபடியும் அந்த புளியை டக்குன்னு போட்டோம்னா அது அரைப்பட்டுரும். இல்லாட்டி முழுசாக அங்கிட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கோம், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம், சரிங்களா? தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அப்புறம் அந்த தண்ணி நமக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் சட்னி குழுன்னு செய்கிறோம்னா கூட நம்ம அந்த தண்ணியும் பயன்படுத்திக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் போட்டுட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம், சரிங்களா? பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதை வதக்கிறதுக்கு வந்து கடலெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கிறேன். நம்ம சட்னி அரைச்சிட்டு காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். நார்மலாக தான் காரம் இருக்குன்னா கடலெண்ணெயே தாளிச்சிக்கலாம். அதேமாதிரி இந்த பச்சை மிளகா வந்து உங்களோட பிரியம்தான். நீங்கள் வரமிளகா சாப்பிடுவீங்க அப்படின்னா வரமிளகாயே மிளகாவத்திலே போட்டுக்கோங்க. பச்சை மிளகா சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகா போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மணமாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த மணம் தான் நமக்கு ஆசையை தூண்டும், சாப்பிட்றதுக்கான ஒரு இது நல்ல ஒரு இதாக இருக்கும். அதனால தான் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எது பிரியமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டோம். நான் டேஸ்ட்டு பார்த்தேன், மற்ற எல்லாமே சரியாக இருக்குது. காரம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன். நாங்கள் நார்மலாக தான் காரம் எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டே ஒரு 6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 8 மிளகா போட்டேன், நீங்கள் 6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம தாளிச்சிடலாம். கடுகு போட்டுட்டு நம்ம கருவேப்பிலை போட்டு இதை கொஞ்ச நேரம்
எண்ணெய் தாளிச்சதில் போட்டு லைட்டாக மட்டும் வதக்குனா போதும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை ஆயில் தான் பயன்படுத்துவீங்கன்னா நீங்கள் ஆயில் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு சாதத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம், விரவி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இல்லை நைட்டுக்கு மட்டும் சட்னியாக தான் சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துடலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அருமையான பீட்ரூட் சட்னி ரெடி பண்ணிட்டோம். நல்ல டேஸ்ட்டாக நல்ல மணமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இஞ்சி போட்டிருக்கிறோம், மாங்காய் போட்டிருக்கிறதுனால நீங்கள் நாளைக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு, செஞ்சு பார்த்துட்டு, சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.